வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி ஐகான். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திக்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா எத்திக்ஸ் அட் இண்டிவிஜுவல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எத்திக்ஸ் அட் இண்டிவிஜுவல் லெவல். இண்டிவிஜுவல் லெவல் அப்படின்னா என்னென்னா தனி மனிதனின் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு தனி மனுஷனுக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் மாரல்ஸ் இல்லையா? ஸோ ஜென்ரலி வந்துட்டு மாரல் அப்படின்னா நம்ம சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா, டோன்ட் லை டோன்ட் சீட், அதே தான் போன வீடியோவில் சொல்லியிருந்ததே தான். ஆனால் இதை வந்துட்டு யாராயும் திணிக்க முடியாது. நாட் என்ஃபோர்ஸ்ட் பை லா, பட் வாலண்டியராக இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறையா நமக்கு வந்துட்டு தேரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் நார்ம்ஸ்னா என்ன, இன்டெகிரிட்டினா என்ன, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே போதும். சரிங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நார்ம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நார்ம்ஸ்னா என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராப்பர் பிஹேவியர் நாட் டு த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தட் பிஹேவியர். அதாவது என்னன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஆஸ் பர் நார்ம்ஸ். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங்லேயே இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த நார்ம்ஸ் படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அந்த நார்ம்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கரெக்டான அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஆஸ் பர் நார்ம்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு நார்ம்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்ம்ஸ் வந்து எப்போவுமே இன்கன்சிஸ்டன்ட் என்ன அப்படின்னா இந்த நார்ம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு இது யூனிவர்சல் அப்படின்னா எல்லா கம்பெனிக்குமே எல்லா மனிதனுக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கும். சரிங்களா? அதை தான் வந்துட்டு இவங்க நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்னா என்னன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா லைஃப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைஃப் வேல்யூனா என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சொசைட்டி வாழ்றோம் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்துட்டு நல்ல ஒரு குட் ஹெல்தியான சொசைட்டியா இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு லைஃபை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு லைஃப் வேல்யூ அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹெல்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட், டாலரன்ஸ் லெவல், ஃப்ரீடம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய வேல்யூஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. மற்றவங்க அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ்ல மற்றவங்க உள்ள வரக்கூடாது, நாமளும் அடுத்தவங்க ஸ்பேஸ்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலீஃப் என்ன அப்படின்னா இந்த எத்திக்கல் கோடு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் தாட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? எப்படின்னா பிலீஃப்ஸ் ஆர் கிரைட்டீரியா ஆஃப் அப்டிராக்ட் தாட் தட் டஸ் நாட் நெசசரிலி இவோக் ஆக்ஷன். It may instigate or focus certain quest in the environment. அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்பி செய்யறது, அதுதான் நம்ம பிலீஃப்னு சொல்றோம். ஓகேங்களா? ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் சாமி கும்பிடுறது, அதே மாதிரி ஒரு நம்ம வேலையில மரியாதை வச்சிருக்கிறது, இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் பிலீஃப் தான். ஜென்ரலா பாத்தீங்கன்னா தமிழாக்கம் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சைக்காலஜியில் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபினாமினான். ஓகேங்களா? பிலீஃப் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்னாலே ட்ரஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம ஒரு ஜாபாக இருக்கட்டும், அதை நம்ம நம்பி செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி வந்துட்டு ஒரு ஆத்தர் லீவிஸ்ன்ற ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ் டூயிங் த ரைட் திங் ஈவன் வென் நோ இஸ் லுக்கிங். அதாவது நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலையை சரிவர செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்டெகிரிட்டி. அதாவது நம்மளை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரிட்டின்ற கேரக்டர் இருக்காது. பட் அது இருந்தது அப்படின்னா அது வெல் அண்ட் குட். அது இல்லாதவங்க வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எத்திக்கலாக நம்மளால ஒர்க் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு நம்ம ஜாபுக்கான எத்திக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் செய்வன திருந்த செய்யணும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. அதாவது யாராவது ஒருத்தர் பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி. இன்டெகிரிட்டிக்கு அப்புறம் ஹானஸ்டி. நம்ம வேலைக்கு வந்து உண்மையாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். வேலைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அவுட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம எத்திக்ஸை மீறுற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்
ட்ரஸ்ட் வர்த்தினஸ். அதாவது இப்போ வந்துட்டு நம்ம யாருக்காவது ஒரு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் நான் இந்த வேலையை வந்துட்டு 2 daysல முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த 2 daysல நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு ட்ரஸ்ட். அதாவது அப்பதான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நமக்கு மேல நம்பிக்கை அதிகமா வரும். ப்ராமிஸ் கீப்பிங்னா என்னன்னா சேம் தான். அந்த நம்பகத்தன்மை, ப்ராமிஸ் கீப்பிங் இதெல்லாமே வந்து எப்போ அதிகமாக வரும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட வேலையை செஞ்சு கொடுத்துடணும். ஓகே, அந்த இடத்துக்கு போனோம்னா வேலை முடிஞ்சிடும்பா அப்படின்ற ஒரு பிலீஃப் அவங்களுக்கு தரணும், ட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு சொல்றாங்க. லாயல்ட்டி, வேலைக்கு உண்மையா இருக்கணும். ஓகேங்களா, லாயலா இருக்கணும். அதாவது என்னன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேங்க் பணம் சம்பளம் மாதிரி தராங்க இல்லையா, அப்போ அந்த பேங்க்குக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும். எந்த விதமான ஒரு நெகட்டிவான சைடும் போகாம பாசிட்டிவான சைட்லேயே, அதாவது நல்ல விதமாகவே நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு கஸ்டமருக்கும் கரெக்டாக பண்ணிட்டு பேங்க்குக்கும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஜென்ரலாக பேங்க்குன்னு நான் சொல்லலை, இது ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் தான் இது. சரிங்களா, ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒரு விஐபி கஸ்டமர் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணணும். அதை தான் வந்துட்டு ஃபேர்னஸ் அப்படின்றாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாதவனை ஒரு மாதிரியும் நிறைய பணம் வச்சிருக்கவனை ஒரு மாதிரியும் நம்ம ட்ரீட் பண்ண கூடாது. ஸோ இதனால என்ன வருது அப்படின்னா நிறையா சின்ன சின்ன கஸ்டமர்ஸை நம்ம இழந்துருவோம். புரியுதுங்களா? ஸோ ஒரு பிக் கஸ்டமரை பார்க்கறதுக்காக சின்ன சின்ன நிறைய கஸ்டமர்ஸை இழக்கிறதுனால அவங்களுக்கும் வந்துட்டு கஷ்டமாக போயிடும், நமக்கும் வந்துட்டு அவங்கள நம்ம அந்த பிஸ்னஸை லூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ்னா என்னன்னா கேரிங், கம்பேஷனேட், பெனிவாலண்ட் அண்ட் கைண்ட். அதாவது என்னன்னா அவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மைல்டா, மெதுவா அவங்களுடைய இதை நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் வந்துட்டு மற்றவங்களை கன்சர்ன் பண்ணணும், நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்க கூடாது. இதெல்லாம் வந்துட்டு கோல்டன் ரூல் அப்படின்றாங்க. சரிங்களா, கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயத்த சொல்றாங்க. கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், அது அந்த 4 விஷயமே வந்துட்டு கோல்டன் ரூல்னு சொல்றாங்க. இது இருந்தது அப்படின்னா ஒரு தனி மனிதன்ட்டு இது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த இடத்துல பிசினஸ் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஜென்ரலாக நிறைய இடத்துல வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ அதனால மற்றவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. எந்த விதமான ரேசிசம் இல்லாமல் இல்லை வந்துட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதெல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுறோம், எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம கஸ்டமர் அப்படின்ற இதில் வரும். அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு அவங்க ஷார்ட்டாக இருக்காங்க, பிளாக்காக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே நம்ம ஈக்குவல் ரெஸ்பெக்டில் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்றாங்க. லா அபைடிங். லா அபைடிங்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்தியன் லாஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ். செய்கிறத வந்துட்டு எல்லாருமே வேலை செய்வாங்க. எல்லாருமே வேலை செய்யும்போது சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கும் மாதிரி இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா பக்காவாக 100% டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணி கூட வச்சிருவாங்க. ஸோ அதுதான், அதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்துட்டு சொல்லணும், அதுக்கு டைம் எவ்வளோ ஆகுமோ அந்த டைம் எடுத்து செய்யணும். வேக வேகமாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எக்ஸலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லீடர்ஷிப்னா என்ன அப்படின்னா தானும் வேலை செய்வான், தனக்கு கீழே இருக்கவங்களையும் மேலே தூக்கி விடுவான். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்றவாங்க. ஸோ அதையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி சொல்றாங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் சார், பட் ஆனால் அந்த இடத்துல நம்மளால செய்ய முடியலனே வச்சுக்கோங்க. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய அந்த லெவல் நமக்கு தெரியும். ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தர் வந்துட்டு 1 மணி நேரத்தில் வந்து ஒரு 50 நெஃப்ட் அடிக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் 30 தான் அடிப்பாரு. சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அவர் ஆனால் சொல்லிடணும் என்னால் 30 தான் அடிக்க முடியும், இன்னொருத்தர் 50 அடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம கிளீனாக எடுத்துட்டு போயிடலாம். அதுக்காக சொல்றாங்க. மோரல்ஸ் நான் சேம் சொன்னதே தான். மோரல்ஸ் என்ன அப்படின்னா நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க இல்லையா, அதுதான் மோரல். அதாவது இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வீட்டில் வளர்க்குறாங்கல்ல, அதை தான் வந்துட்டு மோரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாலாம் இதில் இந்த யூனிட்ல எதுவும் கிடையாது.
ஜஸ்ட் ஒரு மனுஷன் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, a conflict of interest arises when what is in a person's best interest is not in the best interest of another person. அதாவது என்னன்னா, இப்போ வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, ஏபி. 2 பேர் சாப்பிட போறாங்க. ஒருத்தர் வந்துட்டு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் வெஜிடேரியன் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது அதை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும்னா அவர் சாப்பிடலாம், ஆனால் அவர் வந்து பிஏ கம்பல் பண்ண முடியாது. சேம் பி வந்துட்டு வெஜிடேரியன் அப்படின்னா அவர் ஏவை கம்பல் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இதை வந்துட்டு பிஸ்னஸ் டேர்மில் சொல்ல போனால் கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அதை தான் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது விருப்பமே இல்லாமல் அந்த பொருளை கொண்டு போய் திணிக்கக்கூடாது நம்ம. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டயலமா. டயலமான்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். டயலமானா என்னன்னா, குழப்பத்திலே இருக்கிறது, எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறது டயலமான்னு சொல்லுவாங்க. சின்ன டயலமாலே 2 இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஆஃபுல்னு சொல்லுவாங்க. ஆஃபுல் அப்படின்னா பெரிய விஷயத்தை பற்றி பேசுறது. அதாவது இப்போ ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, அதில் வந்துட்டு உங்களுடைய வளர்ப்பு பூனையோ டாகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதை காப்பாற்றணும்னு நினைச்சா அது ஆஃபுல் டயலமா. ஓகேங்களா? ஏன்னா ஒன்று தான் உங்களால் காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து டிஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெட்டும் பிடிச்சிருக்கு ப்ளூவும் பிடிச்சிருக்கு, ஆனால் ஒன்று தான் எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய டயலமா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் டயலமா வந்து நிறைய இடத்துல வரும். மேக்ஸிமம் அதை நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, டெசிஷன் மேக்கிங் மாடலில் கோல்டன் ரூல்னு சொல்கிறாங்க. கோல்டன் ரூல்னா என்ன அப்படின்னா, ரூல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ரூல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறதா வந்துட்டு கோல்டன் ரூல் அப்படின்றாங்க. சரி, இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபூஷியஸ் சொல்லியிருக்காரு, அரிஸ்டோட்டல் சொல்லியிருக்காரு, மகாபாரதத்தை சொல்லியிருக்காங்க, ஜீசஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க 4 பேர் சொல்றது ஒரே விஷயம் தான். என்னன்னா, நீ வந்துட்டு ஒருத்தருக்கு, அதாவது ஒருத்தர் வந்து உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்திருக்காரு அப்படின்னா அந்த கஷ்டத்தை வந்து நீ இன்னொருத்தர் கொடுக்காத அப்படிங்கறத தான் வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் உன்னைய இழிவா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா நீ அதை அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு சொல்றாங்க. இதே வந்துட்டு நம்மளுடைய மகாபாரதத்திலையும் இல்ல ஜீசஸும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தன் உன்னை கஷ்டப்படுத்தினா அப்படின்னா அவனுக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் வந்துட்டு ஒருத்தன் உனக்கு நெகட்டிவ் செய்யறான் அப்படின்னா அவனுக்கு நெகட்டிவ் நீங்க செய்யாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் செய்யறவன் பாசிட்டிவா மாறிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, மற்றவங்களை ட்ரீட் பண்றதை விட, அதாவது ஜஸ்ட் இது வந்து நம்ம வீட்டிலேயே வருவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நம்ம இன்னொருத்தவங்க கெஸ்ட் வீட்டுக்கு போறோம்னா அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அதை விட அதிகமா அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம போட்டு கவனிச்சு அனுப்புவோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கமிங்ஸ். ஷார்ட் கமிங்ஸ்னா என்ன அப்படின்னா, the golden rule however falters in situation that involve a complex network of stakeholders with conflict interest. It provides no guidance on how to choose among them. அதாவது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு 2-3 காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஏபின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இவர் வேற கம்பெனியில் நினைக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு டயலமா வரும். அப்போ வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதோட வந்துட்டு நமக்கு என்ன முடியுது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலினுடைய எத்திக்கல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை கோத்ரூ மட்டும் பண்ணுங்க, ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த யூனிட். ஜஸ்ட் இந்த இன்டெகிரிட்டினா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, இதை மட்டும் தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு எழுதிடலாம். அந்த கோல்டன் ரூல் மட்டும் பார்த்துக்கோங்க, எதெல்லாம் கோல்டன் ரூல் வருதோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க டெலிகிராம் சேனல்லையும் என்னை ஆக்சஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் கமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.